கமிஷனர் சார். பண்ணிமா எங்க இருக்கீங்க? அருள்தாஸ் காலேஜ் கிரவுண்டுக்கு பின்னாடி இருக்கிற பழைய ஆடிட்டோரியத்தில் இருக்கு சார். என்னாச்சு? அரெஸ்ட் பண்ணிட்டோம் சார். அவங்கள அரெஸ்ட் பண்ண வேண்டாம் பண்ணிமா. சார் ஏன் உங்க எவிடன்ஸ் வச்சு அவங்கள அரெஸ்ட் பண்ணி இது கேஸா ஃபைல் ஆச்சுன்னா ரெண்டு ஸ்டேட்ல லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு பண்ணிமா. சார் புரியல. பெங்களூர் ரோட்ல அவங்க மர்டர் பண்ணது நாகப்பான் ஒரு பிசினஸ் மேனோட சன். இப்ப நாமளா போய் உங்க மகன் ஆக்சிடென்ட்ல சாகல காரணம் அந்த பிளாக் மணிக்காக தான் அவர் கொலை செய்யப்பட்டாருன்னு சொன்னோம்னா முதல்ல பணம் தன்னோடதுன்னு மறுத்துருவாங்க. அதே சமயம் அவர் பையனோட மர்டர் ஒரு மொழி பிரச்சனையாவோ இல்ல இன பிரச்சனையாவோ மாறி போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா அந்த நாகப்பா ஒரு தீவிர கன்னட இயக்கத்துல முக்கிய பொறுப்புல இருக்கிறவர். சி, இது ஒரு ஹை ப்ரொஃபைல் கேஸ். மக்கள் நலனுக்காகவும் அரசியல் நலனுக்காகவும் இந்த கேஸை பாதியில நிப்பாட்டி ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலான்னு என்னோட ஹையர் ஆஃபீஸர்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணி தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ மை ஆர்டர்ஸ். அவங்க யாரும் நீங்க அரெஸ்ட் பண்ண வேணாம். இந்த கேஸை பத்தி வெளியே யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஒன்று செய்யுங்க, உங்க டீம் கிளம்பி நேரம் என் ஆஃபீஸ் வாங்க. சார் ஆனா இங்க 2 மர்டர் சார். இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரனும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்த பேஷண்ட்டும் குண்டு காயத்தோட செத்து கிடக்குறாங்க. கருணாகரன்ங்கிற ஸ்டூடெண்ட் வேற. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு இடத்துலயும் அவங்க மேல கை வைக்க முடியாது. ராஜேந்திரன் காணாம போன கேஸை அவங்க டீல் பண்ணதுனால ராஜேந்திரன் ஷூட் அவுட்டை பத்தி அவங்கள தான் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லணும். வேற வழி இல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு பொய்யான ரிப்போர்ட் தான் அவங்க ஜோடிச்சு கொடுக்க போறாங்க. ஆனா இப்போ நமக்கு அந்த பொய்யான ரிப்போர்ட் தான் தேவைப்படுது. நம்ம ஸ்டேட்டோட நலனுக்காக உண்மையை வெளியே சொல்ல முடியாத நிலைமையில நாம இருக்கோம். இதை தவிர வேற வழி இல்ல. நீங்க போன மாறி முத்துட்டு கொடுங்க. கமிஷனர் குட் மார்னிங் சார். எஸ் சார். நோ சார். அது இல்லை, அது இல்லை, அது எஸ் சார். ஓகே சார். நீங்க உங்க டீமை கூப்பிட்டு கிளம்புங்க. செல்வம், ஹாஸ்பிட்டலுக்கு போனை போட்டு ஆட்களை வர சொல்லு. இவனை கூட்டு போனோம். ஓகே சார். பெருமாள் சார், அவனை பிடிச்சு அப்படி வாரமா உட்கார வைங்க. என்னாச்சு மேடம்? நானும் வரலாம்ல. இந்த கேஸை நாங்க டீல் பண்ண முடியாது. அவங்கள டீல் பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்களா? அவங்கனாலதான் எல்லாமே. அவங்களே எப்படி? என்ன பெருமாள் நின்னு வேடிக்கை பாக்குறீங்க? பிடிச்சு அப்படி உட்கார வைங்க. ஒரு நிமிஷம். என்ன மேடம், நான் ஏன் திரும்பவும் ஹாஸ்பிட்டல் போனோம்? சாரி கருணாகரன், உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். ஏன்? என்ன ப்ராப்ளம்? உங்க விஷயத்துல உண்மை கேஸா ஃபைல் ஆச்சுன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் உங்களை ஹாஸ்பிட்டல்ல வச்சுட்டு அப்புறமா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இப்ப வேற வழி இல்ல கருணாகரன். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? சும்மா இருக்கிறவனை கூட்டு போய் கொல்ல பாக்குறாங்க, மென்டல்னு செட்டப் பண்றாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்றதை விட்டுட்டு உண்மையை சொன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம். என்ன போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துட்டு அப்புறம் போன்னு சொல்றீங்க. நிச்சயமா அதுக்கான காம்பன்சேஷன் உங்களுக்கு கிடைக்க. காம்பன்சேஷனா? என் கண்ணு ரெண்டையும் தோண்டி எடுத்துட்டு ரோட்ல நடக்கிறதுக்கு நல்ல குச்சி வாங்கி தரோன்ற மாதிரி சொல்றீங்க. சாரி கருணாகரன், வேற வழி இல்ல. இவங்களோட கோஆபரேட் பண்ணீங்கன்னா வேற எதுவும் பெருசா நடக்காம. இதுக்கு மேல என்ன பெருசா நடக்கணும்? இதுக்கு என்ன கொன்னே போட்டுருக்கலாம். எதுவுமே பண்ணாம நான் அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும். ஒண்ணுமே பண்ணாம நான் அதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்.
Biggest, latest Bollywood blockbuster only on Eros Now.